அன்பென்ற ஒன்றின் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் என்பார் கவிப்பேரரசர் கம்பர். அன்பின் வழியேதான் இவ்வுலகம் இயங்கி வருகின்றது. அன்பு செலுத்தப்படும் விதத்தால், மனத்தால், சமூக அன்பு புறம், தனிநபர்களின் அன்பு அகம் என பொதுவாக வகைப்படுத்தப்பட்டாலும் கருப்பு ஓர் அழகு, காந்தல் ஒரு ருசி என்பது போல அகத்தன்பு ஒழுக்கத்தின் அளப்பரிய இன்பமே இன்பம்தான். இவ்வன்பின் இனிமையை கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றே கூறலாம். ஆயினும் எத்துறையிலும் முன்னோடியாய் விளங்கும் தமிழர் இத்துறையிலும் முன்னோடிகளாய், காலத்தால் அழியாத கலை கருவூலங்களாய் அகப்பொருள் இலக்கியங்களை படைத்துச் சென்றனர். தமிழ் என்பதன் மறுபெயர் அகத்திணை என்றே சொல்லத்தக்க வகையில் 2381 சங்கப் பாடல்களில் 1862 அகத்திணை பாடல்களாக அமைந்துள்ளன. 473 சங்கப் புலவர்கள் இவற்றை பாடி உள்ளனர். இவற்றில் 378 பேர் அகம் பாடிய அற்புத புலவர்கள். நற்றிணையில் 107, குறுந்தொகையில் 89, ஐங்குறுநூறில் 100, கலித்தொகையில் 35, அகநானூறில் 200, திணைமாலை 150 30, ஐந்திணை 70 13, திணைமொழி 50 10, ஐந்திணை 50 10, கைநிலையில் 12, பட்டினப்பாலை என 607 அகப்பாடல்கள் பாலை திணை பாடல்கள். இவையன்றி பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி என்னும் பெரும்பாட்டுகளிலும் சீவக சிந்தாமணி, பெருங்கதை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீராபுராணம், வில்லி பாரதம் போன்ற காப்பியங்களிலும் பாலை நிலம் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை கொண்டு பார்த்தால் சங்க இலக்கியத்தில் அன்பின் ஐந்திணையை எடுத்துரைக்கும் அகத்திணை பாடல்களில் நடுவன் ஐந்திணை என்றே சிறப்பிக்கப்படும் பாலைத்திணை பாடல்கள் சற்றேறக்குறைய 1/3 பங்காக அமைந்துள்ளன. இதற்கான காரணத்தை சிந்திக்க வேண்டுவது அவசியம். தமிழர்கள் இல்லறத்தை அடித்தளமாய் கொண்டு அமைந்தது அவர்களின் அன்பின் அகத்திணை ஒழுக்கமாகும். அன்பு கொண்ட இள நெஞ்சங்கள் இணைந்து புணர்தல் குறிஞ்சி, திருமணத்திற்காகவும் இல்லறம் நல்லறமாகவும் தேவையான பொருளை தேடவும் அலுவல் நிமித்தமாகவும் தலைவியை பிரிதல் என்பது பாலை. பிரிந்து சென்ற தலைவன் விரைவில் வந்துவிடுவான் என்று நம்பிக்கையோடு பொறுத்தல் முல்லை. வரவு தாமதமாகும் போது பிரிவின் ஆற்றாமையால் இறங்குவது நெய்தல். நெருக்கமான அன்பின் இடையில் சுவை கூட்ட எழும் சிறு சிறு பிணக்குகளே மருதம். இவ்வடிப்படையில் ஐந்திணைக்கும் உரிய ஒழுக்கங்களை புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றிவை தேரும் காலை திணைக்கு உரிப்பொருளே என்று தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார். இவ்வொழுக்கங்கள் எந்த சூழலில் எத்தகைய பொழுதில் நடைபெறும் என்பதையும் அறுதியிட்டு கூறுகிறார் அவர். இயற்கையின் பேரழகெல்லாம் திரண்டு பிரமிப்பை தருவது மலைப்பகுதி. அங்கு பார்க்கும் இடமெல்லாம் இயற்கை அன்னை எழில்நலம் கூட்டி நம்மை வியப்பும் திகைப்பும் களிப்பும் அடையச் செய்கிறாள். இத்தகைய இனிய சூழலில் இருவர் சந்தித்தால் என்னவாகும்? கண்ணோடு கண் இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்னும் வான்மறை மெய்யாகும். உள்ளம் மாறி புகும் நிலை தோன்றும். பின் அன்பு அணை கடந்த வெள்ளமாய் புணர்தல் என்பது நிகழும். குளிர்காலமாகிய கூதிர் காலத்தில் யாமமாகிய நள்ளிரவு இத்தகைய புணர்ச்சிக்கு ஏற்றது என்பதால் இவை குறிஞ்சியின் பெரும் பொழுதுகளாகவும் சிறு பொழுதுகளாகவும் முதற்பொருளாக கொள்ளப்படுகின்றன. இயற்கையாக நிகழும் புணர்ச்சியின் பின் திருமணத்திற்காக பொருள் தேட பிரிதல் நிகழும். சில சமயம் வேறு பல காரணங்களாலும் பிரிதல் நிகழ்வதுண்டு. இப்பிரிவின் துன்பம் செல்லும் வழியின் துன்பத்தை நினைவதால் மிகுதிப்படும். அன்பரை பிரிவதை விட கொடிய துன்பம் எதுவும் இல்லை என்பதை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதா பிராட்டி அண்ணல் ராமனிடம் கூறுவதில் இருந்து அறியலாம். எனவே துன்பத்தை அதிகப்படுத்தும் வறண்ட பாலை பிரிவிற்கான சூழலை ஏற்படுத்துகிறது. இயற்கையாக இத்தகைய பாலை நிலங்கள் தமிழகத்தில் இல்லை என்பதனால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு அழிந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று இளங்கோவடிகள் எடுத்துரைக்கிறார்.
மலையும் காடும் மழையின்றி வறண்டு உருமாறி பாலையாகின்றன. வறட்சியின் வெம்மை வெளிப்படும் நண்பகலும் இளவேனில் முதுவேனில்களின் மிகுதியான வெப்பமும் பாலைக்குரிய பொழுதுகளாய் அமைந்தன. இக்காலத்தில்தான் பிரிவுத் துன்பம் மிகுதிப்படும். உள்ளத்தில் எழும் துன்பம் பிறர் பார்த்து இறங்கா வண்ணம் இருத்தலே முல்லைக்குரிய ஒழுக்கமாம். அடர்ந்த காடு பல பல அற்புதங்களை தன்னுள் அடக்கி இருக்கிறது. அவ்வாறே மனதில் எழும் மிக்க அன்பை பிறர் அறியா வண்ணம் அடக்கி இருக்கின்றன அன்பு நெஞ்சங்கள். மழையின்றி அழகு குறைந்து காணும் காட்டுப்பகுதி மழை பெய்தவுடன் புத்தழகு கொள்வது போல பிரிவினால் வாடுவோர் அப்பிரிவு விரைவில் நீங்கும் என்று ஆற்றி இருத்தல் இயல்பு. புதுப்புனல் பெருக்கும் கார்காலம் இவர்களுக்கு நம்பிக்கை தருவதாலும் மாலை மயக்கத்தோடு பிரிவின் வருத்தம் ஏற்படச் செய்வதாலும் இவை முல்லைக்கான பொழுதுகள் ஆகின்றன. பிரிந்த தலைவனை பற்றிய நினைவுகளும் அதனால் ஏற்படும் இரக்கமும் ஆற்றாமையும் நெய்தலின் ஒழுக்கம் என்பதால் அதற்கு துணை செய்யும் நடுப்பகலாகிய ஏற்பாடும் 6 பெரும் பொழுதுகளும் தனிமையை மிகுதிப்படுத்தி ஏங்கச் செய்யும் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தலுக்கு உரியதாகின. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பர். துன்பத்தை தொடர்ந்து பேரின்பமாய் அதற்கு சுவை கூட்டுவனவாய் அமைவன பிள்ளை சண்டைகளாய் நிகழ்கின்ற பொய்க்கோபமும் பிணக்குகளும். ஊடலின்றி கூடல் சுவைக்காது என்பதால் ஊடல் மருதத்தின் ஒழுக்கமாயிற்று. பசுமையான வயல்வெளிகள், கடுமையான உழைப்பு, அமைதியான ஓய்வு இவற்றுக்கான களம் அமைக்கின்றன 6 பெரும் பொழுதுகளும். பசுமையான வயல்வெளிகள், கடுமையான உழைப்பு, அமைதியான ஓய்வு இவற்றுக்கான களம் அமைக்க 6 பெரும் பொழுதுகளும் துணையாகின்றன. ஊடல் நிகழும் வைகரையும் விடியலும் இவற்றுக்கான சிறு பொழுதுகளாகின. இப்பின்னணியின் துணை கொண்டு இனி பாலையை பற்றி பார்ப்போம். பாலைத்திணை பாடல்களின் மிகுதி சிந்தனையை தூண்டுகிறது. அன்பினால் ஏற்படும் புணர்ச்சியை தொடர்ந்து வரும் பிரிவு அவ்வன்பினை மிகுதிப்படுத்தவே உதவுகின்றது. புணர்தல் இன்பம் என்றால் அதனை தொடர்ந்து வரும் துன்பம் பிரிவாகும். ரோஜாவில் உள்ள முள் அதன் சிறப்பை அதிகரிப்பது போல பிரிவு துன்பமும் பின்வரும் கூடல் இன்பத்தை பெரிதும் இனிமையாக்குகின்றது. இம்மெய்மை விளக்கத்தை துன்புளது எனின் அன்றோ சுகமுளது, அதுவன்றி பின்புளது இடை மன்னும் பிரிவுளது என உன்னேல் என்று குகனை ஆற்றுப்படுத்தும் ராமபிரானின் அமுத வாக்கு வெளிப்படுத்துகின்றது. இக்கூற்றின்படி பார்ப்போமானால் ஒத்த உள்ளங்களின் அன்பை மிகுதிப்படுத்தி வளர்ப்பனவாக பாலைத்திணை பாடல்கள் அமைகின்றன. இந்நாடகக் காட்சியின் பின்புலமாய் அமைகின்றன கருப்பொருள்கள். தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தி யாழின் பகுதியொடு தொகையி அவ்வகை பிறவும் கருவென மொழிப என்பார் தொல்காப்பியர். இவ்வகையில் பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. இங்கு வாழும் மக்கள் எயினர் எயிற்றியர். உணவு வழிப்பறியால் கிடைக்கும் பொருள்கள். விலங்கு உடல் மெலிந்த யானை புலி. மரம் யா முறுக்கு இருப்பை பாலை ஈச்சம் போன்றவை. பறவை மெலிந்த புறா பருந்து கழுகு. பறை துடி யாழ் பாலையாழ் பண் பஞ்சுரம் தொழில் வழிப்பறி கொலை கொள்ளை நிறை கவர்தல் போன்றவை. உறைவிடம் குறும்பு சிறுகுறும்பு. நீர்நிலை வற்றிய சுனை கிணறு. பூ குரவம் பாதிரி. மலைப்பகுதியான குறிஞ்சியும் அடர்ந்த காடான முல்லையும் வறண்டு பாலையாய் திரிகின்றன என்றோம். வறண்ட இந்நிலவழி மிகுந்த துன்பத்தை தருவதாயும் அச்சமூட்டுவதாயும் இயற்கையாகவே அமைந்து விடுகின்றது. பிரிந்து செல்லும் தலைவனை நினைத்து தலைவியும் தலைவியை நினைத்து தலைவனும் உடன்போக்கு மேற்கொண்ட இருவரையும் நினைத்து நற்றாயும் செவிலியும் தோழியும் கண்டோரும் வருந்த இந்நிலத்தின் கொடிய சூழல் உதவுகின்றது. இடர்பாடுகள் மிகுதியாக பாட்டின் சுவை அதிகரிக்கின்றது. கோடையின் வெப்பம் பொறுக்க முடியவில்லை. கொடிய பாலை நிலத்தில் நடுப்பகலின் வெம்மையில் மரங்கள் எல்லாம் காய்ந்து கருகி கிடக்கின்றன. மழையே இல்லாததால் கொடிநீர் கூட அங்கே குதிரை கொம்பாகி விட்டிருக்கின்றது. இக்கொதிக்கும் பாலையாய் கொதிக்கிறது இளமனது.
இதனை அசதிக்கோவை ஆசிரியர் முத்தமிழ் நூல் கற்றார் பிரிவும் கல்லாதார் இணக்கமும் கைப்பொருள் ஒன்று அற்றார் இளமையும் போல கொதிக்கும் அரும் சுரமே என்று அருமைப்பட கூறுகின்றார். இக்கொடிய பாலையில் காணலை நீர் என்று மயங்கும் யானைகள் அதனை பருக ஆவலுடன் முனையும். உணவும் நீரும் சரிவரக் கிடைக்காமையால் மலை போல் கொழுத்த ஆனைகள் உடல் மெலிய நிலத்தை உழும். கலப்பை போல மறுப்பு ஊன்றி நிலத்தில் கிடக்கும் கட்டமைந்த உடலினை உடைய கொடிய வேடர்கள் அங்கிருப்பர். சுற்றுகள் பொருந்திய வில்லேந்திய கொடியோர் வழிப்போக்கர் வரும் வழியில் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பர். அப்படி வரும் பயணிகளிடம் பொருள் இல்லாவிடினும் உடல் துடிதுடித்து அவர்கள் இறப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். இக்கொடிய பாலையின் வழி தலைவன் பிரிந்து செல்வதை நினைத்து தலைவி வருந்துவதாக பாடப்படும் பாலைத்திணை பாடல்களில் அவலச்சுவை மிக மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. எங்கோ பிறந்த இருவர் உள்ளத்தாலும் உடலாலும் ஒன்றுபட்டனர். ஈருடல் ஓருயிரான அவர்கள் வாழ்வில் பிரிவின் நிழல் மெதுவாக படர்ந்தது. அவர்கள் அன்பு வளர துணை செய்த தோழி தலைவியிடம் தலைவன் பிரிந்து செல்ல இருப்பதாக கூறுகின்றாள். மனம் அன்பு மிகுதியினால் அனலிடை மெழுகாக உருக தன் உள்ளம் படும் பாட்டை அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள்வையின் பிரிவோர் உறவோராயின் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே என்று வெளிப்படுத்துகிறாள். தான் பெண் என்பதால் இயற்கையாய் அருளாகிய இரக்கம் தோன்ற வேண்டும். தலைவனின் நெஞ்சோடு கலந்தவள் என்பதால் அவனிடம் அன்பாவது இருக்க வேண்டும். இரண்டையும் விலக்கி நிலையற்ற பொருள் ஒன்றே குறியாக தலைவன் பிரிந்து செல்ல நினைக்கிறானே, அவன் அறிவுடையோனாகவே இருக்கட்டும். அவன் மீது அன்பு கொண்டு வருந்தும் நான் அறிவற்றவளாகவே இருக்கின்றேன் என்கின்றாள் தலைவி. பொருள் தேடி பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவன். அவனது நினைவால் உடலும் உள்ளமும் நலிய மெலிந்து வாடுகிறாள் தலைவி. அவள் ஆருயிர் தோழி தலைவியின் நிலை கண்டு வருத்தத்தோடு அவளை தேற்ற முற்படுகிறாள். அழுகின்ற குழந்தைக்கு அமுதனையே இனிப்பூட்டி சமாதானப்படுத்துவது போல அமைகின்றது அவளின் அருமருந்தனைய பேச்சு. வழிப்பறிக் கள்வர் தமது அம்பை திட்டி கூர்மையாக்க நகநுனியில் வைத்து புரட்டுவர். அப்போது எழும் ஓசை ஆண் பல்லி பெண் பல்லியை அழைப்பது போன்று இருக்கும். இவ்வோசையை கேட்கும் தலைவர் உன்னை நினைப்பாரே. தலைவர் சென்ற காட்டு வழியில் தன் துணைவியின் பசியை போக்குவதற்காக ஆண் யானை யாமரத்தின் பட்டையை உரித்து அளிக்கும். இந்த அன்பு காட்சி அவரது அன்பை தூண்டி உன்னிடம் விரையச் செய்யுமென்றோ. பாலை நிலவழி மிகவும் கொடியது. அவ்வழியே செல்லும் வழிப்போக்கர்கள் வழிநடை துன்பத்தாலும் ஆறலை கள்வராலும் இறந்து கிடக்கின்றனர். இவ்வுடல்களின் மேல் தழைகள் குவிந்து குவியல்களாக மாறுகின்றன. அவற்றின் நிழலில் யானைகள் ஓய்வெடுக்கும் கொடிய காடாக திகழ்கின்றது பாலை. இக்காட்டின் வழியே உப்பு வணிகர்கள் கூட்டமாகச் செல்வர். அகன்ற ஓமை மரங்களின் அடியில் அவர்கள் தங்கிச் செல்வர். ஆண் வங்கா துணைவியை பிரிய அதனை இரையாக்கிக் கொள்ள புல்லூரு அதன் மேல் விழுகின்றது. பெண் வங்காவோ தன் கணவனை காணாது குழல் போல் இனிமையாய் குரல் கொடுத்து தன் துணையை அழைக்கின்றது. இத்தகைய கடப்பதற்கு அரிய மலைக்காட்டின் கொடிய வழிகளின் வழியே சென்றிருக்கிறானே தலைவன். பாம்பு சட்டை உரித்தாற்போல் விளங்குகின்றது நண்பகல். அக்கொடிய பகலில் இறை தேடச் சென்ற தன் துணையை நினைத்து புள்ளிகள் விளங்கும் கழுத்தை உடைய பெண்புறா குறுநடை நடந்து வெப்பத்தால் பொரிந்த அடியுடைய கள்ளி மரத்தை அடைகிறது. அதன் வெடித்த காயின் கிளையில் அமர்ந்து வருத்தத்தோடு தன் துணையை அழைக்கிறது. மழை பெய்யாததால் வறண்டு காணப்படுகிறது பாலை பெருங்காடு. அதில் பிளவுபட்டு வளைந்த கள்ளிக்காய்கள் பேரொலியோடு வெடிக்கின்றன. இதனை கேட்டு அஞ்சிய ஆணும் பெண்ணுமான புறாக்கள் அங்கும் இங்குமாக அஞ்சி ஓடுகின்றன. பாலை நிலத்தில் காலை கிடித்து துன்பம் தரும் பரல் கற்கள் விரவி கிடக்கின்றன. இத்தகைய பரல் கற்கள் நிறைந்த பள்ளங்களில் தேங்கி இருக்கும் சிறிய நீரை குடித்த ஆண்மான் தன் பெண்மானுக்கும் ஊட்டி துள்ளி விளையாடும் பெருமை உடையது இக்கொடிய பாலை.
புறாவின் முதுகை போன்று மென்மையான அடிகளை உடையன உகாய் மரங்கள். நீலமணி போன்ற உகாய் பழங்களை வில்லும்